இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1-4 முடிய ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. அன்பானவர்களே, இந்த பகுதியிலே நாம் எடுத்த எடுப்பிலேயே பார்க்கின்ற வார்த்தை, இயேசு நிமிர்ந்த பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். நம்ம என்ன செய்கிறோம்? கோயிலில் என்ன செய்கிறோம்? கோவிலுக்கு வெளியே என்ன செய்கிறோம்? தனிப்பட்ட முறையில் மறைவாக என்ன செய்கிறோம்? வெளிப்படையாக என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு மறைவாக இருப்பது ஒன்றும் இல்லை. தாவீது 139வது திருப்பாடலில் 24வது வார்த்தையாக அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் உமக்கு நீர் விரும்பாத ஏதாவது இருக்கிறதா என்று ஆய்ந்து பார். உள்ளத்தில் இருப்பதையும் அந்த அளவிற்கு அவர் சரணடைந்த நிலையில இருக்கிறார். ஆகையினால் கடவுள் பார்க்கிறார், கோவிலில் காணிக்கை போடுவதை பார்க்கிறார். அப்போ மற்றவங்களுக்காக நம்ம காணிக்கை போடுறதில்ல, மற்றவன் பெருமையாக பேசணும் என்பதற்காக. நமக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு, நம்மை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணிப்பதனுடைய அடையாளம் காணிக்கை. நம்ம ஒவ்வொரு முறையும் காணிக்கை இடும் பொழுது நம்முடைய வாழ்வை முழுவதையும் கடவுளுக்கு கொடுக்கிறோம். இன்றைய நற்செய்தியில பார்க்கிறோம், வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண் 2 காசுகளை அந்த காணிக்கை பெட்டியில் போடுவதை கண்டார். ஆண்டவர் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டு இருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, அப்படி என்றால் அந்த பெண் காணிக்கை இடும் பொழுது அவர் உள்ளத்தை ஆண்டவர் வாசிக்கிறார், உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தன் வாழ்வு முழுவதையும் போட்டு விட்டார். அப்போ முழுமையாக சரணடைந்த நிலையில் கடவுளுக்கு நம்மை, நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிப்பதனுடைய அடையாளம் தான் காணிக்கை. அப்படி செய்யும் பொழுது கடவுள் நம்மை பாராட்டுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம் பக்கமாயிருக்கிறார். அன்பானவர்களே, கடவுள் நம் பக்கமாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? இடுக்கணுற்ற வேளையில் 46வது திருப்பாடல், அடைக்கல பாறை என்று நன்கு காட்டியுள்ளார் இறைவன். நம் பக்கமாக இருக்கிறார் என்றால் 1000 வலப்பக்கம் விழட்டும், 10,000 இடப்பக்கம் விழட்டும், நம்மை யாரும் அசைக்க முடியாது. கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம் வாழ்வு முழுவதையும் காணிக்கையாக கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கிறது. நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சோதனை வேளைகளிலே நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நமக்கு அவருடைய களஞ்சியத்திலிருந்து வாழ்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்வு முழுவதையும் உமக்கு காணிக்காக்குகிறோம். எங்களுடைய வார்த்தைகள், சிந்தனைகள், செயல்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் நீர் ஆளுவீராக, அனைத்தையும் நீரே வழிநடத்துவீராக. நாங்களாக இல்லாமல் உம்முடைய சீடத்திகளாய் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு வலிமை தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.